அத்தியாயம் 240. சொந்தமாக உருவாக்கப்பட்ட நுட்பம். ஒளியின் அலைகள். பாகம் 3. லாங் ஹாவ்சென் ஹாவ்யூ மிருகத்துடனான தனது மன இணைப்பை உணர்ந்து கொண்டிருந்தான். இது மிகவும் முக்கியமானது. இரத்த ஒப்பந்தம் தடைபடாமல் இருந்தால் மட்டுமே அவனால் எவ்வித கவலையும் இன்றி மேலும் ஆராய முடியும். லாங் ஹாவ்செனின் மதிப்பீட்டின்படி கடந்த 2 மணி நேரத்தில் அவன் ஏறக்குறைய 2000 மீட்டர் தூரத்தை கடந்திருந்தான். மலையின் உயரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஆழத்தை அடைந்திருந்தான். இப்போது அவன் முற்றிலும் பூமிக்கு அடியில் இருந்தான். கீழே செல்லச் செல்ல பிளவு மேலும் அகலமாகி இந்த இருண்ட குகை ஒரு ஆழமற்ற பள்ளமாக தோன்றியது. சீரும் ஒலிகள் தெளிவாக வலுவடைந்து கொண்டிருந்தன, அதன் தீவிரமும் அதிகரித்தது. ஒளியின் அலைகளின் மர்மங்களை புரிந்து கொண்டதால் லாங் ஹாவ்சென் கவனமாக ஆராய்ந்தபோது சீரும் ஒலிகளின் அதிர்வு வேகமடைவதைக் கண்டான். தனது புனித கவசத்தின் ஆன்மீக ஆற்றலின் அதிர்வு அதிர்ஷ்டத்தை உயர்த்த முயன்றபோது ஆன்மீக ஆற்றலின் பயன்பாடு கணிசமாக அதிகரிப்பதுடன் அதிர்வு அதிகரிக்கும்போது அதை உயர்த்துவது மேலும் கடினமாக இருந்தது. இது அவனது பயிற்சி போதுமானதாக இல்லாததால் ஏற்பட்டது. லாங் ஹாவ்சென் இதை சோதிக்கவில்லை என்றாலும் அதிர்வு வேகமாக இருக்கும்போது ஒளியின் அலைகளின் தாக்குதல் சக்தி அதிகமாக இருக்கும் என்பதை அவன் உறுதியாக நம்பினான். அதாவது இந்த திறன் அவனது பயிற்சியுடன் வலுவடையும். இந்த பயணத்தில் பேய்களின் பகுதியில் அவர்கள் குழு ஏற்கனவே பலவற்றை பெற்றிருந்தது. பணியை முடிக்க முடியாவிட்டாலும் இந்த முயற்சியில் எந்த இழப்பும் இருக்காது. 2 பேய் வேட்டை குழுக்களால் எதிர்க்க முடியாத ஆபத்தை அவன் கண்டறிந்தால் அவர்கள் பின்வாங்குவார்கள், அவ்வளவுதான். பாதுகாப்பு முதல் முன்னுரிமை. மேலும் ஒரு படத்தை அவர்களின் மாணிக்கத்தில் பதிவு செய்ய முடிந்தால் அது ஆபத்தை பற்றி தனது குழுவினரை நம்ப வைக்கும் ஆதாரமாக இருக்கும். ஒளியின் அலைகளை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள முயன்றபோது லாங் ஹாவ்சென் சீரும் ஒலிகளால் ஏற்படும் அச்சுறுத்தலை எதிர்த்தான். அவனது ஆன்மீக ஆற்றல் பாதியாக குறைந்திருந்தது. 5வது படிநிலை பயிற்சி இல்லாவிட்டால் இந்த இடத்தை அடைவது மட்டுமல்ல, மேலும் முன்னேறுவது சாத்தியமே இல்லை. 6வது படிநிலையில் உள்ள ஒருவன் தனது ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி வான ஆபத்தை தடுக்க முடியும், மேலும் விழும் வேகத்தை பெருமளவு குறைக்க முடியும். 6வது படிநிலையில் ஆன்மீக துவாரங்கள் திறப்பது ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுப்பதை மிகவும் எளிதாக்கும். சீரும் ஒலி மீண்டும் ஒலித்தபோது லாங் ஹாவ்சென் ஹாவ்யூ மிருகத்துக்கு ஒரு செய்தி அனுப்பி தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தினான். எச்சரிக்கையாக இருந்தவன் ஒளிமயமான இந்த இடத்தில் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க கடுமையாக முயன்றான். இந்த ஆபத்தான குகையில் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பது தெரியாத நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. ஒளிமயம் மிகவும் குறைவாக இருந்ததால் அவனது உடலில் உள்ள புனித ஆன்மீக அடுப்பு மெதுவாக சுழல்வதை அவன் கண்டான், இந்த சூழலுக்கு ஏற்ப மாறுவது போல. ஒளியின் வாரிசாக வெளி உலகில் ஒளிமயம் இருக்கும் வரை எப்படி பயிற்சி செய்தாலும் ஒளிமயம் தீராது. இவ்வளவு ஒளிமயம் குறைவாக உள்ள இடத்தில் முதல் முறையாக பயிற்சி செய்தான். ஆனாலும் அவனது ஆன்மீக ஆற்றல் புனித ஆன்மீக அடுப்பை மையமாக கொண்டு தொடர்ந்து சுழன்றது. அவனது பயிற்சி போதுமானதாக இருந்தால் இந்த செயல்முறை ஆன்மீக குழிகளின் நுட்பமான மர்மங்களை புரிந்து கொள்ள உதவும், ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனது தற்போதைய பயிற்சி அதற்கு போதுமானதாக இல்லை. இருப்பினும் புனித ஆன்மீக அடுப்பின் சுழற்சிகளில் ஒரு மங்கலான மாற்றம் ஏற்பட்டு புதிய திறனை பெறுவதற்கு ஒரு படி முன்னேறியது. ஆன்மீக ஆற்றல் அதன் வழியாக பயணித்து ஒரு உறுதியான பொருளுக்குள் நுழைவது போல பெரிதாகி வளர்ந்தது. இது லாங் ஹாவ்செனுக்கு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க ஒரே வழியாக இருந்தது. வெளி உலகிலிருந்து ஒளிமயத்தை உறிஞ்ச முடியாத நிலையில் யாட்டிங் தற்போது அவனது உடலில் உள்ள ஒளிமயத்தின் சுழற்சிகளை துல்லியமாக கட்டுப்படுத்த உதவினாள். அவளது இருப்பால் லாங் ஹாவ்சென் கட்டுப்பாட்டை இழக்காமல் ஒரு எண்ணத்தால் மிகச்சிறந்த கட்டுப்பாட்டை அடைய முடிந்தது. படிப்படியாக இப்படிப்பட்ட இடத்தில் இருந்தும் லாங் ஹாவ்சென் தியான நிலைக்கு சென்றான். இவ்வளவு கவனச்சிதறல் இல்லாமல் இதை செய்ய முடிந்தது அவனது இதயத்தின் தூய்மையை காட்டியது. முதலில் புனித ஆன்மீக அடுப்பு ஒரு பாத்திரம் போல இருந்தது, லாங் ஹாவ்செனுக்கு திரவ ஆன்மீக ஆற்றலை உருவாக்க உதவியது. ஆனால் இப்போது அது தொடர்ந்து இயங்கும் ஒரு இயக்கியாக மாறியது, முன்பு ஒரு பாத்திரமாக இருந்த நிலையிலிருந்து மிக முக்கியமான பங்கை ஏற்றது. முன்பு ஆன்மீக ஆற்றலை பற்றி அறிய உதவிய ஒரு சிறிய முக்காலி பாத்திரமாக இருந்தது, இப்போது ஒரு அத்தியாவசிய பங்கை ஏற்றது. இந்த ஆன்மீக அடுப்பால் இழுக்கப்பட்ட திரவ ஆன்மீக ஆற்றல் அதை சுற்றி சுழன்று படிப்படியாக சுருங்கி திரவ நிலையை அடைந்து லாங் ஹாவ்செனுக்கு ஒரு துடிப்பான உணர்வை அளித்தது.
இப்போது லாங்ஹாவ்சென் தனது மனதை உறுதியாக வைத்து புனித ஆன்மீக அடுப்பில் கவனம் செலுத்தி ஒளிமயத்தை உறிஞ்ச முடியாத இந்த விசித்திரமான இடத்தில் தியான நிலையில் அதை உணர்ந்தான். இது மிகவும் புத்திசாலித்தனமான முறையாக இருந்தது. புனித ஆன்மீக அடுப்பு முதன்முதலில் திரவ ஆன்மீக ஆற்றலை உருவாக்கியபோது நடந்த செயல்முறையை மீண்டும் உருவாக்கியது. அவனது வலிமையான மனத்திறனால் புனித ஆன்மீக அடுப்பில் நடக்கும் பெரும்பாலான மாற்றங்களை உணர முடிந்தது. அதில் உள்ள திரவ ஆன்மீக ஆற்றல் எதிர்பாராதவிதமாக சுருக்கப்படுவதைக் கண்டான். எளிமையாகச் சொன்னால் ஆன்மீக அடுப்பில் உள்ள ஒவ்வொரு திரவ ஆன்மீக ஆற்றல் துளியும் வலுக்கட்டாயமாக இரண்டாக பிரிக்கப்பட்டு பின்னர் வெளி உலகிலிருந்து வரும் ஆற்றலை உறிஞ்சி மெதுவாக விரிவடைந்தது. லாங்ஹாவ்சென் தனது உடலின் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க மட்டுமே முயன்றாலும் இது வழக்கமாக வெளி ஒளி மயத்தை உறிஞ்சுவதன் மூலமே நடந்தது. ஆனால் புனித ஆன்மீக அடுப்பில் தற்போது நடக்கும் மாற்றங்கள் எங்கிருந்து வந்தன? ஒளிமயத்தை கையாளுவதில் புதிய முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்? சில வாய்ப்புகள் அதை உணர்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படிப்பட்டவனாக இருந்த லாங்ஹாவ்சென் இந்த மர்மத்தை விரைவாக தீர்க்கத் தொடங்கினான். அவனது ஆன்மீக ஆற்றல் இந்த விசித்திரமான நிலையில் இருப்பது இந்த இருண்ட குகையில் உள்ள மற்ற வகை ஆற்றல்களிலிருந்து வந்தது. இது இது லாங்ஹாவ்செனின் இதயம் பயங்கரமாக நடுங்கியது. அவனது தந்தை சொன்ன சில வார்த்தைகள் உடனடியாக அவனது மனதில் தோன்றின. 5வது படிநிலையிலிருந்து மேல் உள்ள எந்த தொழிலுக்கும் ஒவ்வொரு படிநிலையும் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும். 4வது படிநிலையிலிருந்து 5வது படிநிலைக்கு உள்ள வித்தியாசம் திரவ ஆன்மீக ஆற்றல். ஆனால் 5வது படிநிலையிலிருந்து 6வது படிநிலைக்கு உள்ள வித்தியாசம் ஆன்மீக குழிகளில் உள்ளது. ஒருவன் ஆன்மீக குழிகளை உருவாக்கினால் மட்டுமே அவனை உண்மையான வலிமையாளனாக அழைக்க முடியும். ஏனெனில் ஆன்மீக குழிகள் அவனது போராட்ட மற்றும் உயிர்வாழும் திறனை முன்பை விட பல மடங்கு உயர்த்தும். லாங்ஹாவ்செனுக்கு அவன் பயிற்சியை தொடங்கியதிலிருந்து மிகவும் செல்வாக்கு செலுத்தியவர்கள் லாங் சிங்யு மற்றும் ஏ ஹுவா. 5வது படிநிலையை அடைவதற்கு முன்பு லாங் சிங்யு அவனுக்கு புனித ஆன்மீக அடுப்பை அளித்ததை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை. ஏ ஹுவா உண்மையில் லாங்ஹாவ்செனுக்கு அவனது தந்தையை விட அதிக உதவி செய்திருந்தார். அவரது உள்ளார்ந்த திறமையின்மை காரணமாக ஏ ஹுவா தனது முழு முயற்சியையும் குறைந்த படிநிலைகளை ஆராய்வதற்கு செலவிட்டார். இதனால் லாங்ஹாவ்செனுக்கு மிகவும் உகந்த பாதையை வழங்கினார். இதனால் லாங்ஹாவ்சென் விரைவாக முன்னேறி குறைந்த தர நுட்பங்களையும் போர்க்களத்தின் மூலோபாய அம்சங்களையும் புரிந்து கொண்டான். இது வழக்கத்தை விட மிகவும் உயர்ந்தது. ஆனால் ஏ ஹுவாவின் ஆராய்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அவர் எப்படியும் பூமி நைட் என்ற படிநிலையில் மட்டுமே இருந்தார். லாங்ஹாவ்செனின் உள்ளார்ந்த திறமையை பகிர்ந்த பிறகே அவர் ஒளி நைட் படிநிலையை அடைய முடிந்தது. இந்த விஷயத்தில் லாங் சிங்யு போன்ற ஒரு தெய்வீக நைட்டுடன் எப்படி ஒப்பிட முடியும்? லாங் சிங்யு லாங்ஹாவ்செனுக்கு தனது முன்னைய அனுபவத்தை அளித்தார். இது ஏ ஹுவாவின் பாடங்கள் போல விரிவாக இல்லை, ஆனால் குறைந்த முதல் உயர்ந்த படிநிலைகள் வரை பயிற்சிக்கு ஒரு ஒட்டுமொத்த வழிகாட்டுதலை அளித்தது. ஆன்மீக குழிகளுக்கு 2 பயன்கள் உள்ளன. முதலாவது ஆன்மீக ஆற்றலின் மீட்பு வேகத்தை வலுப்படுத்துவது. இவை இருந்தால் உனக்கு கடினமாக தியானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எளிமையாக மூச்சு விடுவதன் மூலமே உனது உடலில் ஆன்மீக ஆற்றல் படிப்படியாக மீட்டெடுக்கப்படும். வலிமையாளர்கள் போர்க்களத்தில் நீண்ட நேரம் நீட்டிக்க முடிவதற்கு முக்கிய காரணம் இந்த ஆன்மீக குழிகளின் அத்தியாவசிய பயன்பாடுதான். ஆனால் அவற்றின் மற்றொரு பயனை நீ புறக்கணிக்க கூடாது. அது எந்தவித சூழலில் உள்ள எந்தவித ஆற்றலையும் நீ பயன்படுத்தும் ஆற்றலாக மாற்றும் திறன். இந்த 2 பயன்களும் எந்தவித சூழலில் இருந்தாலும் ஒரு போராளியின் போராட்ட வலிமையை பராமரிக்கவும் போர்க்களத்தில் அவர்களின் உயிர்வாழும் திறனை பெருமளவு அதிகரிக்கவும் உதவும். லாங் சிங்யுவின் வார்த்தைகளை லாங்ஹாவ்சென் முழுமையாக நினைவில் வைத்திருந்தான். இப்போதைய சூழ்நிலை அவர் சொன்னது போலவே இருந்தது. இப்படிப்பட்ட இருண்ட இடத்தில் புனித ஆன்மீக அடுப்பு ஆச்சரியமாக ஆன்மீக குழிகளின் 2வது பயனை தற்காலிகமாக பெற்றிருந்தது. இந்த 2வது திறன் முதல் திறனை விட மிகவும் குறைவாக இருந்தாலும் இது தற்போதைய சூழ்நிலையில் லாங்ஹாவ்செனுக்கு மிகவும் தேவையானது. லாங்ஹாவ்சென் தனது கவனத்தை முழுவதுமாக ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுப்பதில் செலுத்தினான். இப்படிப்பட்ட சூழ்நிலை அரிதாகவே கிடைக்கும். ஆன்மீக குழிகளை ஒடுக்குவதற்கு உள்ள சிரமம் திரவ ஆன்மீக ஆற்றலை அடைவதற்கு உள்ள சிரமத்தை விட மிகவும் அதிகம் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். புனித ஆன்மீக அடுப்பு இந்த வாய்ப்பை அளித்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவனது புரிதலை ஆழப்படுத்த உதவியது.
எதிர்காலத்தில் அவன் உண்மையாக ஆன்மீக குழிகளை ஒடுக்க வேண்டியிருக்கும்போது இந்த பயணம் அவனுக்கு தடையை உடைப்பதற்கு தேவையான நேரத்தை பெருமளவு குறைக்கும். மேலும் புனித ஆன்மீக அடுப்பில் தற்போது நடக்கும் மாற்றங்கள் அதன் இரண்டாவது பரிணாமத்தின் தொடக்கமாக தோன்றியது. அடிப்படை மாற்றங்கள் பெரும்பாலும் தொடர்ச்சியாக நிகழும். லாங்ஹாவ்சென் முழு கவனத்துடன் இருப்பதற்கு மற்றொரு காரணம் புனித ஆன்மீக அடுப்பின் தற்போதைய நிலை. நீலமலை ஒளியின் மலர் மற்றும் ஒளிமய உறுப்பு தேவதை யாட்டிங்குக்கு பயனளித்தது. ஒருவரின் வாழ்நாளில் இப்படிப்பட்ட வாய்ப்பு உண்மையில் அரிது. இதனால் லாங்ஹாவ்சென் 2 மணி நேரம் முழுவதுமாக அமர்ந்திருந்தான். தொடர்ச்சியாக சீரும் ஒலிகளை அனுபவித்து ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்த பிறகு அவனுக்கு புனித கவசத்திற்கு மேலும் ஆன்மீக ஆற்றலை வழங்க வேண்டிய அவசியமில்லை. அவன் கவனமாக தியான நிலையில் இருந்தான். புனித ஆன்மீக அடுப்பு தடையின்றி சுழல முடிந்தபோது அவன் இறுதியாக இந்த நிலையிலிருந்து விழித்தான். விருப்பமின்றி எழுந்து லாங்ஹாவ்சென் உடனடியாக ஹாவ்யூ மிருகத்துக்கு தனது பாதுகாப்பை பற்றிய செய்தியை அனுப்பினான். அவன் தனியாக இருந்தால் மேலும் நீண்ட நேரம் அமர்ந்து பல்வேறு முறைகளில் ஆன்மீக ஆற்றலை செலவழிக்க விரும்பியிருப்பான். வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட அரிய பயிற்சி வாய்ப்பை விட்டுவிடுவது உண்மையில் தைரியம் தேவைப்படும். ஆனால் லாங்ஹாவ்செனுக்கு அது கேள்விக்கு இடமில்லை. ஏனெனில் அவனது குழுவினர் வெளியில் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தனர். பேய்களின் பகுதி பாதுகாப்பான இடமல்ல, எனவே அவனால் நீண்ட நேரம் அங்கு தங்க முடியாது. யேகோவா முதல் நாள் அவனுக்கு காவல் நைட் பற்றிய அறிவை கற்பித்தபோது இந்த வார்த்தைகளை வலியுறுத்தினார். பொறுப்பு என்பது ஒரு காவல் நைட்டின் 11வது தரநிலை.